வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் நந்து பட்டன் vlogs. அடிக்கிற வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு நல்லா ரெஃப்ரெஷிங்காக உடல் சூட்டை தணிக்கிற மாதிரி தயிர் கூட இந்த ஒரு சில இன்க்ரீடியன்ஸை சேர்த்து குடிங்க. உடல் சூடை தணிக்கிறது மட்டும் இல்லாமல் நல்லா ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும், உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியானதும் கூட. இந்த சம்பாரம் ஆர் பட்டர் மில்க் ஆர் நீர் மோர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நைட்டே நான் பசும்பால் வாங்கி உர ஊற்றி வச்சுட்டேன். ஸோ மார்னிங் அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 5 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டளவு இஞ்சி, இது கூட ஒரு சின்ன துண்டளவு மாங்காய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வேறொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம உர ஊற்றி வச்சுருக்கிற தயிர் நல்லா கெட்டியாக இருக்குது. ஸோ இதை ஒரு 1/2 கப் நான் சேர்த்துக்கிறேன். இந்த தயிர் கூடயே நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா விஸ்க் வச்சோ இல்லை ஒரு மத்து வச்சோ இல்லை பீட்டர் வச்சோ ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸோ பசும்பாலுங்கிறதுனால மேலே நல்லா அந்த வெண்ணெய் எல்லாமே திரண்டு வந்திருக்கும். ஸோ இப்போ நல்லா சில் பண்ணிவிட்டும் நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஐஸ் க்யூப்லாம் சேர்த்துட்டு இந்த மோரை நம்ம அது கூட சேர்த்து அப்படி கூட சர்வ் பண்ணலாம். மேலே கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, மாங்காய்லாம் துருவி சேர்த்தா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். சம்மர் டைமில் உடல் சூடு அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி டைமிங்கில் சின்ன வெங்காயம்லாம் நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிறது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி ஏற்றும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் எடுத்துக்கோங்க, குழந்தைங்களுக்கும் கொடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபிஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இஸ் பை ஃப்ரம் உங்கள் நந்து பட்டன்.